ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடும் இடைக்காலம் பண்டைய காலம் அப்படிங்கிற அந்த புக்கில் இருந்து நம்ம வந்து இப்போ தமிழ் தமிழ் மொழி எப்படி வந்துச்சு, தமிழர்களோட வரலாறு என்ன, ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் அதாவது தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, அது தமிழர்கள் பேர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான இன மக்கள் வந்து தமிழகத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்று பதிவுகளை தான் வந்து நம்ம இந்த புக்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து உலோக கால தமிழ்நாடு. அப்போ உலோக காலகட்டங்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த உலோக கால தமிழ்நாடோட ஆண்டை வந்து 5000ல இருந்து, அதாவது கிமு 5000ல இருந்து கிமு 3000 வரைக்கும் இந்த ஆண்டுக்கான காலத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த காலகட்டங்கள்ல மக்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதெல்லாம் தான் நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2 ஆராய்ச்சிகள். ஒண்ணு ஆதிச்சன்ன அல்லூர்ல நடந்த அகழ்வாராய்ச்சியும், இன்னொன்னு அரிக்கமேட்டுல நடந்த அகழ்வாராய்ச்சியும். ஸோ இந்த 2 அகழ்வாராய்ச்சி எந்தெந்த பகுதிகள் நடந்தது, என்னென்ன அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்ப அது எந்த ஆண்டை சேர்ந்ததா இருக்கும், அந்த ஆண்டுல எப்படி மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க, ஸோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி. இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட பகுதி இப்ப இருக்கு. ஸோ இப்ப இந்த பகுதியை வந்து ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி பண்ண அந்த இதை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு, ஸோ அப்படி எதெல்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா பிரிக்கலாம் அப்படின்னா, அங்கிருந்து நம்மளுக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு 2 வகையா அந்த பொருட்களை 2 வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு புதைக்குழி பாண்டங்கள் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்னு பாண்டங்களில் காணப்பட்ட உலோக பொருட்கள். என்னென்ன உலோகங்கள் அவங்க பயன்படுத்தியிருக்கலாம், ஏதாவது உலோகத்தனமான பொருட்கள் கிடைச்சா அது ஒரு கிளாசிபிகேஷனும், அதே போல வந்து மண்பானையில செஞ்ச அந்த மட்பாண்டங்கள் அது ஒரு டைப்பாகவும் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. இந்த புதைக்குழி பாண்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னா சுட்ட மண்பாண்டங்கள். ஸோ அந்த சுட்டு பானைகள் அதுல ஏதாவது எழுதப்படா ஆவணங்கள், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா சுட்ட மண்பாண்டங்கள். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஒண்ணு சட்டி சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆதிச்சநல்லூர் வந்து ஃபேமஸ் ஃபார் இந்த முதுமக்கள் தாலி. அதுதான் வந்து அங்க அதிகமா கண்டெடுக்கப்பட்ட ஒரு புதை புதை பொருளா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ஜாகர் அப்படிங்கிறவர் 1876ல ஆதிச்சநல்லூர் புதைப்பொருள் ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காரு. அப்போ முதல்ல ஆதிச்சநல்லூர்ல இந்த புதைப்பொருள் புதைந்துண்ட பொருளை ஆராய்ச்சியில் மேற்கொண்டவர் வந்து டாக்டர் ஜாகர். இவரை தொடர்ந்து அடுத்தது வர்றவர் வந்து அலெக்சாண்டர் ரே அப்படிங்கிறவர் வந்து ஜாகரை தொடர்ந்து வந்த ஒரு ஆராய்ச்சியாளர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட காலம் 1889ல இருந்து 1905 வரைக்கும் இவர் அதுக்கான பொறுப்பெடுத்து அந்த ஆராய்ச்சியை அவர் விட்டுட்டு போனதை இவர் வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் இத்தனை வருடங்களா மேற்கொண்ட அந்த ஆராய்ச்சியினோட முடிவுல என்னென்ன இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பீரியட்ல, அதாவது உலோக கால தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த கிமு காலகட்டங்கள்ல 5ல இருந்து 3000 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டங்கள்ல மக்கள் பயன்படுத்திய துணித்துண்டுகள், நெல்லுமிகள், இரும்பாலான கோடாரிகள், அதே போல ஈட்டிகள், கத்திகள், இது எல்லாமே வந்து அவங்க ஒண்ணு ஸ்டோன்ல செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா இரும்புல செஞ்சிருந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குறுங்கால்களுடன் கூடிய விளக்கேந்திகள், அந்த விளக்கெல்லாம் வந்து ஏந்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு சில மாதிரியும், காதணிகள், செம்பு சிலைகள், இது எல்லாமே வந்து இந்த ஆதிச்சநல்லூர் அரிக்கமேட்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது இந்த முதுமக்கள் தாலி இல்லாம. அடுத்து பாத்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதாரோ போன்று ஆதிச்சநல்லூர் நகர நாகரிகம் நிலவி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வின் முறையில கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றொரு சிறப்பு ஆதிச்சநல்லூர்ல என்ன அப்படின்னா, ஒரு ஒரு எழுத்து முறை வந்து முதுமக்கள் தாலியில ஒரு எழுத்து முறை வந்து காணப்பட்டிருக்கு. அந்த தாலி மேல எழுதியிருக்காங்க, அந்த பானை ஓட்டுகள்ல எழுதியிருக்காங்க. அது என்ன வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் பிராமிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ் பிராமிய எழுத்து வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா, கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மொழி இல்ல ஒரு எழுத்து வகை அப்படின்னு சொன்னா அது வந்து தமிழ் பிராமிய எழுத்து. இது பாத்தீங்கன்னா அசோகரோட கல்வெட்டுலையும் இந்த மொழியான பிராகிருதத்துல வந்து பிரதானமாக இது வந்து காணப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ் பிராமிய எழுத்து அசோகரின் கல்வெட்டுலையும் வந்து காணப்படுது. அது வந்து என்ன மாதிரி காணப்படுதுன்னா பிராகிருத மொழியா வந்து காணப்படுது. ஆனா இந்த 2க்குமே வந்து சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆதிச்சநல்லூரின் தாலி ஓட்டல் இன்னொரு ஓவியம் ஒன்று காணப்படுகிறது. அந்த ஓவியம் வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து கையில நெல் பயிர்களை ஏந்தி கொண்டு இப்படி நிக்கிற மாதிரியும், பின்னாடி வயல்கள்லாம் தெரியிற மாதிரியும், அதே போல வந்து சன் வந்து அப்ப செட் ஆகுற மாதிரி, அதாவது அவங்க களை எடுக்கிறதுக்கான ஒரு இதா வந்தும், அவங்கள சுத்தி வந்து அந்த வயல்வெளிகள்ல கொக்கு, மான், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு போர்ட்ரைட் வந்து அந்த பானையில கண்டெடுத்திருக்காங்க. ஸோ
ஸோ இந்த பொருட்கள், இந்த ஓவியங்களை தவிர அங்கே நிறைய செம்பு மற்றும் இரும்பாலான பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த செம்பு மற்றும் இரும்பு இது ரெண்டுமே சுரங்க தொழிலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமையும். அப்போ அந்த டைம்லையுமே அந்த செம்பு இரும்பு எல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, அப்போ சுரங்கம் வந்து அங்கே வந்து சுரங்க தொழில் வந்து அப்போ அந்த காலத்திலேயே மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச பொருட்கள். அதே போல வந்து அது அந்த அகழ்வாராய்ச்சி யாரெல்லாம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஜஸ்ட் மாதிரி இந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக் அவுட் சோர்ஸ் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து நம்ம பார்க்காத ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது யார் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க, எந்த ஆண்டு மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதுலாம் இதுல வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து அரிக்கமேடு அகழ்வாராய்வு. 2வதா பார்க்கக்கூடிய ஆய்வு வந்து அரிக்கமேடு. ஸோ இந்த அரிக்கமேடு அப்படிங்கிறது எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு அருகில். இப்போ எப்படி நம்ம இங்க வந்து திருநெல்வேலி சொன்னோம் இல்லையா, ஆதிச்சநல்லூர், அதே போல இங்க அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரிக்கமேட்ல தான் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. ஸோ எந்த ஆண்டு யார் முதல்ல இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1940களில் மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் தான் இந்த அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியை நடத்தினவர். அரிக்கமேடு அப்படின்னாலே மார்ட்டிமர் வீலர் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ இந்த அரிக்கமேடு அப்படிங்கிற இந்த அரிக்கமேடு துவக்கத்துல வந்து என்ன பகுதியா இருந்துச்சு அப்படின்னா மீன்பிடி கிராமமா இருந்துச்சு. சோழர் காலத்துல ஒரு துறைமுக நகரமா இருந்துச்சு. மீன்பிடி தொழில் வந்து செய்யக்கூடிய ஒரு இடமா விளங்கியது பழைய காலகட்டங்கள்ல அப்படின்ட்டு ஒரு பெயர் வந்து இருக்கு. இங்க வந்து முக்கியமா கிடைச்ச பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உருள் மணிகள். ஸோ இது வந்து அந்த பீட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நடுவுல அதாவது மையத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்க ஒரு துளை இருக்கக்கூடிய ஒரு உருள் மணிகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பீட்ஸ் அவங்க பயன்படுத்தி அந்த பீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பீட்ஸ் அவங்க பயன்படுத்தி வாணிபம் செஞ்சதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்ப அரிக்கமேடு வந்து யாரோட அந்த வாணிபத்துல ஈடுபட்டிருப்பாங்க? அப்போ எக்ஸ்சேஞ்ச், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், காசு கொடுக்கறது வாங்குறது அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது யாரோட அவங்க வந்து அந்த வாணிப தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னா, ரோம பேரரசுடன் அவங்க வந்து வாணிப தொடர்பு கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்திருக்கு. அதுவுமே எக்ஸாக்டா எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ரோம பேரரசுல எந்த பேரரசரோட அதிகமா இவங்க வாணிப தொடர்பு கொண்டிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 30 சேர்ந்த பேரரசர் அகஸ்டஸ் என் காலத்துல இந்த நாட்டு மக்கள் வந்து வாணிபம் வந்து செஞ்சு கொண்டிருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து இந்த நாட்டு அதாவது இதுதான் வந்து அந்த மன்னர்கள்லயே யாருல வந்து உச்சகட்டத்துல இவங்க வந்து இந்த அல்டிமேட்டோட மக்களோட வந்து வாணிபம் வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த ரோம பேரரசு அகஸ்டஸோட காலத்துலதான் வாணிபம் வந்து உச்சகட்டத்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோம தங்க நாணயங்கள் இதை உறுதிப்படுத்தி எதை வச்சு இப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏன்னா அந்த புதையுண்ட பொருட்கள்ல ரோம தங்க நாணயங்களை அவங்க வந்து நிறைய எடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரியான ஆட்சி முறை வந்து அதாவது இந்த வாணிப முறை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம ஹண்டிங்டனோட அகழாய்வுல வந்து 1944லையும் 49லையும் தமிழ்நாட்டில இருந்து நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது துணி, அதே போல குமிழ்மணிகள், கற்கள், கண்ணாடி, அவங்க பயன்படுத்தின வளையல்கள் இதெல்லாம் ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அவங்க பயன்படுத்தின இத்தனை பொருட்களும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வாணிபத்துக்காக ரோமுக்கு ஏற்றுமதி அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டுல இருந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பர்டிகுலர் அரிக்கமேடு பகுதி மக்கள் வந்து ரோமுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதே போல வந்து ரோம்ல இருந்து நம்மளுக்கு சில பொருட்கள் வந்து அங்கிருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கு. அது என்னென்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திராட்சை ரசம், அம்போரா ஜாடிகள்னு சொல்லக்கூடிய அந்த ஜாடிகள், இந்த மாதிரியான ஒரு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து ரோம்ல இருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்படிதான் அவங்களோட வாணிப முறை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து இந்த ஹண்டிங்டனோட ஆய்வு வந்து உறுதி செய்யுது. ஸோ இவருக்கு அடுத்தது மார்ட்டிமர் வீலருக்கு அப்புறம் வந்து ஹண்டிங்டனோட ஆய்வுல இந்த மாதிரியான வாணிப தொடர்கள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க வெளியே, அங்கிருந்து நம்மளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை போன்று புதுக்கோட்டை அகழாய்வில் காலிகுலா மற்றும் நீரோ காலத்து தங்க நாணயங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டன. ஸோ புதுக்கோட்டையில இப்ப எப்படி உங்களுக்கு ரோமபுரி நாணயங்கள் கிடைச்சதோ ஸோ அதே போல வந்து காலிகுலா மற்றும் நீக்ரோ காலத்து நாணயங்களும் உங்களுக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மார்ட்டிமர் வீலர். யார் அந்த மார்ட்டிமர் வீலர்? இவர் எதுக்காக வந்தாரு இந்தியாவுக்கு, ஏன் இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டாரு அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மார்ட்டிமர் வீலர் இவரோட ஆண்டு பாத்தீங்கன்னா 1890களிலிருந்து இருந்து 1977. இது வந்து பிறந்தது மற்றும் இறந்த ஆண்டு காலம் இங்க கொடுத்திருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுதான் ஸ்காட்லாந்து.
ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய கிளாஸ்கோ நகர்ல இவர் வந்து பிறந்திருக்காரு. 1980களில் இவர் வந்து பிறந்திருக்காரு. அப்போ பிராட்ஃபோர்ட் இலக்கண பள்ளியில இவர் படிச்சிருக்காரு. லண்டன் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு 1912. அதே போல தொல்பொருளியல்ல வந்து இவர் சிறப்பு பட்டம் படிச்சு அதையும் வந்து பண்ணிருக்காரு 1913. ஸோ இவ்வளோ எல்லாம் அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சதுக்கு அப்புறம் இவர் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தின் வரலாற்று சின்னங்களுக்கான ராயல் கழகத்துல வந்து இவர் பணியாற்றிருக்காரு. அதை தொடர்ந்து 1920 மற்றும் 26ல வேல்ஸ் தேசிய அருங்காட்சியகத்தின் தலைவரா இவர் வந்து பதவியும் ஏற்றிருக்காரு. இதெல்லாமே வந்து ஸ்காட்லாந்துல. அப்ப அவர் வந்து 1926ல இருந்து 1944 வரைக்கும் லண்டன் அருங்காட்சியகத்துக்கு வந்து அவர் வந்து பாதுகாவலரா இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அதுவுமே இவர் வந்து பார்த்தாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வேலைகள்ல அவர் இருந்திருக்காரு அப்படின்னு அங்க இருந்துதான் அடுத்து இந்தியாவுக்கு ஒரு பதவிக்கு வராரு. அது அவரு இந்தியா வந்த காலகட்டம் 2ஆம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம்னு சொல்லப்படுது. சோ சென்னை வந்த வீரர் முதல்ல வந்து அவர் எங்க வராரு, சென்னைக்கு தான் வராரு. சென்னை வந்த மார்ட்டிமன் வீலர் இந்தியா தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அதாவது சென்னை பிரிவுக்கு இவர் வந்து தலைவரா பொறுப்பேற்கிறாரு. எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மே 1944ல வந்து இவர் சென்னை தொல்பொருள் துறை ஆய்வாளர் பதவிக்கு அவர் வந்து பொறுப்பேற்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா வீலர் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தொல்பொருள் ஆய்வாளர். இந்த ஆய்வாளர்கள் 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னாலே மார்ட்டிமன் வீலரை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லுவோம். அதனால பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா அவர் மூலியமா நம்ம கண்டுபிடிச்ச பொருட்களும் நிறைய. ஸோ அவர் வந்து அடுத்து வரக்கூடியவங்களுக்கு, அதாவது அவரை ஃபாலோ பண்ணி வரக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்ளணும், எப்படி அதை செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து கண்டெடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து குறிப்பேடுகளாகவும் புத்தகங்களாகவும் பதிவிட்டு சென்றிருக்கனால மார்ட்டிமர் வீலரை தொடர்ந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு பின்னாடி வந்து ஒரு பெரிய துறையாவே வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னாலே இந்த இணையற்ற தொல்பொருள் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டா மார்ட்டிமர் வீலர் சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி அகழ்வாய்வு. இந்த கீழடியில நம்ம 3 பெஸ்ட் ஃபேமஸ் அகழ்வாய்வு பார்த்துட்டு வரோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆதிச்சநல்லூர், அதுக்கப்புறம் அரிக்கமேடு, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கீழடி. இந்த கீழடியில என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த கீழடி வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஏரியான்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த அகழாய்வுகள்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஸ்கூல் புக்ஸ்ல இந்த அளவுக்கு டீட்டெயிலா இல்ல. பட் இந்த அவுட் சோர்ஸ் புக்ல நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கனால அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிராப் பண்ணி கலெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா ஒரு வாட்டி நம்ம படிச்சாலே வந்து நம்ம திருப்பி இதை படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட் பிரைஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணிக்கலாம்.